What's up guys, this is Cubing. டேபிள் மேலே 4 பேட்டரி இருக்கும் போதே நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம ஒரு டைமரை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா GAN டைமர். இதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பேட்டரி வந்து ஓரமாக வச்சிருவோம். இது எல்லாமே புது பேட்டரி தான், எந்த ரிமோட்லேருந்தும் நான் சுடலை. பிகாஸ் இந்த டைமர் வந்து எனக்காக வாங்கினது. இதுக்கு முன்னாடி YJ டைமர் அண்ட் GE டைமர் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி என்னுடைய இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ரிவ்யூ மாதிரி கொடுத்துருப்பேன். பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தருது நான் ரிவ்யூக்காக வாங்கியிருப்பேன். பட் இந்த டைமர் வந்து எனக்கு கொஞ்சம் சீப்பாக கிடைச்சதால நான் இதை வந்து எனக்காகவே வாங்கியிருக்கேன். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் ஒரு டைமர் இருக்குது, வேறு லெவலில் ஷைனிங்காக செம்மையாக இருக்குது. அண்ட் உள்ள ஒரு மேனுவல் சைனீஸில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பின்னாடி வந்து இங்கிலீஷில் கொடுக்க வாய்ப்பு உண்டு. எஸ், இங்கிலீஷ்லேயே இருக்குது. அண்ட் பாக்ஸ்குள்ளே வேறு எதுவுமே இல்லை. அண்ட் இந்த டைமருக்கு எதுக்கு நான் 4 பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது ஒரு ப்ளூடூத் டைமர். ஃபர்ஸ்ட் இங்கே மேலே இருக்கிற கவரை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பின்னாடி திருப்பி இந்த 2 ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பேட்டரிஸை வந்து இன்செர்ட் பண்ணுவோம். ஓகே, பேட்டரிஸ் மாட்டியாச்சு அண்ட் ஸ்க்ரூஸ் வந்து பண்ணியாச்சு. அண்ட் இதுதான் டைமர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து அந்த ப்ளூடூத் சிம்பிள் ஒன்று பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த ப்ளூடூத் எதுக்காக பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் நம்ம இந்த டைமரை வந்து ஒரு ப்ளூடூத் கியூப் லைக் GANுடைய 356i, i2, i3, i கேரி அப்படின்னு சொல்லிட்டு GANலேயே நிறைய ஸ்மார்ட் கியூப்ஸ் இருக்குது. அந்த ஸ்மார்ட் கியூப்ல ஏதாவது ஒரு கியூபை இது கூட நம்ம வந்து பேர் பண்ணி அண்ட் அதில் சால்வ் பண்ணும்போது இதில் டைம் வந்து நம்மளால் நோட் பண்ண முடியும். அப்படி இல்லைனாலும் GANுடைய கியூப் ஸ்டேஷன் ஆப்பில் வந்து இந்த டைமரை நம்ம வந்து சிங்க் பண்ணி நம்மளுடைய டைம்ஸ் எல்லாம் அதில் அப்டேட் பண்ணிக்க முடியும். எதுக்கு 4 பேட்டரி? வெறும் ப்ளூடூத்காக மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ பாருங்கள், சைடில் உங்களுக்கு லைட் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் எனக்கு கண்ணால் பார்க்கும்போது செமையாக தெரியுது. இருங்க, சைடில் இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், சைடில் எல்லா லைட்ஸும் எரியுது. இங்கே சென்டரில் GAN லோகோவில் ஒரு லைட் எரியுது. அண்ட் இப்போது எடுத்துட்டேன்னா நார்மலாக எப்படி டைமர் ஸ்டார்ட் ஆகுதோ அப்படியே தான் ஸ்டார்ட் ஆகும். வெறும் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மட்டும், இந்த சென்டரில் இருக்கிறது மட்டும் எரியும். அண்ட் ஸ்டாப் பண்ணும்போது என்னென்னா எல்லாமே எரியும், இது மட்டும் நின்றோம். அண்ட் நம்மளுடைய டைம் இங்கே நோட் ஆகும். வேறு லெவலுக்கு. சரி, நான் மறுபடியும் லைட்டை போடுறேன். நெக்ஸ்ட் இப்போது டைமர் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, மற்ற டைமருக்கும் இந்த டைமருக்கும் என்ன ஒற்றுமைகள் அண்ட் என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நார்மலாக டைமரில் வர மாதிரி நம்ம 2 பக்கமும் கை வச்சுட்டு தான் நம்ம டைமரை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பட்டன் இருக்குது. ஒன்று வந்து பவர் பட்டன், டைமரை ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன். அண்ட் இங்கே வந்து ஸ்மைலி மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. இது திருப்ப முடியுமா? இல்லை, திருப்ப முடியாது. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு ரீசெட் பட்டன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி தெரியுது, பட் இது ரீசெட் பட்டன் இல்லை. இந்த டைமரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 சால்வ்ஸ் வரைக்கும் சேவ் ஆகிட்டே வரும். இப்போ CE டைமர் அண்ட் YJ டைமர் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அதில் 3 டைம்ஸ் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். அது ஒன்றுனா நம்ம வந்து மேனுவலாக தான் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் இதுலேயே சேவ் பண்ணி அண்ட் அந்த 5 டைமுக்கும் ஆவரேஜ் ஆஃப் 5யும் பார்க்க முடியும். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு 5 டைம்ஸ் வந்து பண்ணுறேன். ஓகே, 5 டைம்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1ன்னு சொல்லிட்டு இங்கே வரும். அண்ட் இங்கே வந்து டைம்ஸ் இருக்கும் 2, 3, 4, 5. 5 டைம் சேவ் ஆகும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த 5 டைமுக்கான ஆவரேஜ் ஆஃப் 5 உங்களுடைய ஆவரேஜும் இதுக்குள்ளேயே கேல்குலேட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம 6th டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இது 2 செகண்ட்ஸ்க்கு பண்ணுறேன். இப்போ 6th டைம் பண்ணும்போது அந்த 6th டைம் வந்து 1ல் வந்து நிற்கும். அண்ட் லாஸ்ட்டாக 5th இருக்கிற டைமிங் வந்து போயிடும். ஸோ வந்து என்னென்னா கடைசியாக பண்ண 5 சால்வ்ஸ் வந்து இதில் வந்து சேவ் ஆகிட்டு அதுக்கு ஆவரேஜ் ஆஃப் 5 வந்து இருக்கும். அண்ட் இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி நான் இப்போ மறுபடியும் அந்த டைமிங்ஸ்லாம் பார்த்தேன்னா டைமிங்ஸ் இருக்காது. பட் CE அண்ட் YJ டைமரில் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து அந்த டைமிங்ஸ் வந்து சேவ் ஆகாது. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா போர்ட் கொடுத்துருக்காங்க. மேபி என்ன சொல்ல, இது ரொம்ப சின்னதாக இருக்குன்றதால மேபி ஒரு 2.5 to 3.5 mm ஜாக் யூஸ் பண்ணி நம்ம வந்து CS டைமர் கூடவோ இல்லை ஸ்டாக்மேட் கூடவோ கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அண்ட் இந்த மேனுவலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா GAN டைமர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நேம் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். நேம் வந்து GAN ஸ்மார்ட் டைமர். சைஸ், வெயிட், பேட்டரி, ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு 4 ஸ்டோர் அண்ட் அனலைஸ் சால்வ்ஸ் வித்தவுட் லிமிட்.
The GAN timer can be connected to the cube station where... ஓகே, கியூப் ஸ்டேஷன் கூட கனெக்ட் பண்ணி நம்ம எவ்வளோ சால்வ் வேணாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், சிக்னல் லைட் ரிமைண்டர். நம்ம 2 கையும் வச்சிருக்கும் போது லைட் வந்து பல எரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆன்டி மிஸ் ட்ரிகர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸ்பீட் ஸ்டாக் டைமர்ஸ் ஒரு ஷீ டைமர் ஒரு மற்ற டைமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைமை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டைமை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணேன்னா ஸ்டாப் ஆகாது. ஜஸ்ட் என்ன சொல்ல, நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே பட்டன் அழுத்தினாலும் ஸ்டாப் ஆக மாட்டுது. இதுவே வந்து அந்த டைமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணேன்னா அது வந்து என்ன சொல்ல ரீசெட் ஆகிடும். அண்ட் அதை வந்து இவங்க சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹை குவாலிட்டி பட்டன்ஸ், சென்சிட்டிவ் அண்ட் டூரபிள் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து 1,00,000 டைம்ஸ் வந்து இதை நார்மல் ப்ரெஸ் பண்ணி அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து என்னென்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஜஸ்ட் லைட்டாக டச் பண்ணால் போதும், டக்குன்னு நல்லா சென்சிட்டிவிட்டி நல்லா இருக்குது. அண்ட் ப்ராடக்ட் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டச் பேட், டிஸ்பிளே ஸ்க்ரீன், பவர் பட்டன், ரீசெட் பட்டன், ஸ்விட்ச் பட்டன், டச் பேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்னாடி பேட்டரி கேசஸ் அண்ட் மேட் கிளிக்ஸ். மேட் கிளிக்ஸ்னால் என்னென்னா இது ஜஸ்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டில் வந்து 2 கிளிப்ஸ் இருக்கும். அந்த கிளிப்ஸில் வந்து மாற்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கிளிப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேனுடைய மேட்ஸ் சின்ன மேட் வந்து இந்த சைஸில் இருக்கும். அண்ட் அந்த சைஸுக்கான மேட்டுக்கு சூட்டபிளாக இருக்கிற டைமர் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த கிளிப்பு கூட இப்படி உட்கார்ற மாதிரி அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ நான் மேட் யூஸ் பண்ணேன்னா ஒன்று நார்மல் மேட்டில் மூவபிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லை நான் கிளிப்பு வச்சு தான் மாட்டணும் அப்படின்றப்போ கேன் மேட் தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா போர்ட் அண்ட் இங்கே வந்து லைட் அண்ட் இங்கே வந்து லோகோ லைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைட் போவோம், ஹவு டு யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டெப் 1, கனெக்டிங் டு ஆப். ஒன்று அப்ளிகேஷன் கூட, அதாவது அந்த கியூப் ஸ்டேஷன்ன்ற அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நார்மலாக நம்ம வந்து டைமர் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்மார்ட் கியூப் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து டைமர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 விதமான விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட், பேட்டரி சம்மந்தமாக அண்ட் கியூஆர் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. எனக்கு டைமர் உண்மையிலேயே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த சில்வர் ஃபினிஷ், இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே செமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தொட்டோனே லைட் அதிகமாக வருது. கண்டிப்பாக என்ன சொல்ல, எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். இதில் டிஸ்அட்வான்டேஜை பற்றி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த டைமர் வாங்கிறதுக்கு முன்னாடியே டிஸ்அட்வான்டேஜ் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இதுக்கு 4 பேட்டரி போடணும். நார்மல் டைமர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி போதும், பட் இதுக்கு 4 பேட்டரி போடணும். அண்ட் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் ப்ளூடூத் வந்து அட்வான்டேஜ்னு சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ப்ளூடூத் எதுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம என்ன சொல்ல ஏதாவது ஒரு டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டு ப்ளூடூத் மூலியமாக நம்ம வந்து டைம்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வயர்லெஸ்ஸாக இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் எதனால ப்ளூடூத்தை டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் பேட்டரி கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பேட்டரி ட்ரெயின் பண்ண சான்சஸ் இருக்குது. இப்போது உள்ள புது பேட்டரிஸ் போட்டிருக்கேன். அண்ட் எத்தனை நாள் வரைக்கும் உழைக்குது அந்த பேட்டரி, எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகாமல் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுதுன்றதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பேட்டரியுடைய டியூரபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் டெஃபினெட்லி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைமர். அதாவது நான் சொந்தமாக எனக்குன்னு வாங்கின டைமர் இதுதான். இதுக்கப்புறம் என்ன சொல்ல, காம்படிஷன் சிமுலேஷன் தான். ஃபுல்லாக காம்படிஷனில் எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தான். அண்ட் இந்த டைமர் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். And that's it in this video. Thank you for watching and bye.